முதல் அப்டேட்டா வந்து கணித்திரு தான் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 100% உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். ஏன்னா வந்து இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு சோர்ஸ் மூலயமா கொடுக்கப்படுற தகவல். கணித்திரு தான் எவிக்டட் அப்படிங்கிறது வந்து 90% வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து கணித்திரு எவிக்டட் இல்லை, இது கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் அப்படிங்கிறது வந்து நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஷூட்டிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் சாட்டர்டே ஷூட் தான் போயிட்டு இருக்கும். சண்டே ஷூட் அப்படிங்கிறது நைட்டு 11 மணிக்கு தான் முடியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாதான் உண்மையாலுமே யார் எவிக்ட் ஆயிருக்காங்க, உள்ள ஒரு வேளை வந்து நோ எவிக்ஷனா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்ரீலங்கா வாழ் தமிழர்கள் அனைவரும் வந்து உங்களோட சேஃப்டியை வந்து உறுதி பண்ணிங்க. மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஊர்லையுமே வந்து ஒரு புயல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் புயல்கள் வந்துருக்கு வந்து சொல்லுவாங்களே தவிர அது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளார வரலாம். ப்ரோமோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நண்பர்களே. வழக்கம் போல் வந்து க்ரீன் மேட்டை போட்டு தலைவன் வந்து வேறு லெவலில் வந்து செதற விட்டுருக்காப்புல. ஆனால் ப்ரோமோவில் சொன்னபடி எபிசோடில் வந்து போட்டு புலப்பாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். பட் வர அப்டேட் வச்சு பார்க்கும்போது எஃப்ஜே வந்து லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வருது. சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னதான் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க்குன்னு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து எல்லாரையும் வந்து டாஸ்கில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் ஜோடி தேடி சுத்துறான். இது வந்து விஜய் சேதுபதி ஒரு காட்லி வைத்தறிச்சல்லி பேசுகிற மாதிரி இருக்குது. ஜோடி ஜோடியாக சுற்றுறானுங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒன்றா சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சண்டை போடுறதுக்காக இருந்தாலும் இவனுக்கு வந்து ஜோடி ஜோடியாக தான் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்பை போடுறாங்க. ஏன்னா கண்டென்ட் இல்லை இதில். இவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வீடியோவில் பேசி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து பேக்ரவுண்டில் வந்து வீடியோ ஓட விடுறாங்க. அந்த வீடியோவில் யாரை காமிக்கிறாங்கன்னா கம்ருதீன் அரோரா கூட இருந்து பேசுறதை வந்து காமிக்கிறாங்க. கம்ருதீன் விஜய் பாரு கூட இருந்து பேசுறதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காஜி கப்புள்ஸாக இருக்கக்கூடிய எஃப்ஜே மற்றும் வியானா. நான் ஏன் இவங்களை கப்புள்ஸ் இவங்களை காஜி கப்புள்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எபிசோட் பார்க்குறவங்களுக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி, அதுக்காக இவங்க ரொம்ப உத்தமர்களான்னு கேட்டால் யாருமே உத்தமர்கள் கிடையாதுங்க. எல்லாமே ஜோடி ஜோடியாக காஜியாக தான் சுற்றிட்டு இருங்க. ஏன் இதை வந்து நான் அப்படி சொல்கிறேன்னா, எஃப்ஜே மற்றும் வியானாவுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு இல்லை இணைப்பு இல்லை என்ன அந்த கருமத்தோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. இதில் ரெண்டு பேரும் பொசசிவ் ஆகிக்கிறாங்க. ஆகுன்னா பொசசிவ் ஆகிக்கிறாங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து கேரக்டர் கொடுத்து என்ன பண்ண சொன்னால் இவனு ஜோடி ஜோடியாக சுற்றுறானுங்க. அதாவது சேர்ந்துக்கிறதுக்கு. சரி, சேர்ந்துக்கிறதுக்குன்னா யார்? எஃப்ஜே வியானா வந்து இருக்கட்டும், கம்ருதீன் அரோரா இருக்கட்டும். டாஸ்க்கை கொடுத்தா டாஸ்க்கை விளையாடாமல் இவனுக்கு கூட விடுங்க. எனக்கு செம்ம காண்டு யார் மேலே தெரியுமா? எஃப்ஜே மேலே தான். ஏன்னா அவனுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, அதில் ஒரு 10% கூட பண்ணல. இருந்தாலும் முழுக்க முழுக்க பாரு மேலே வன்மத்திலே தான் சுற்றிட்டு இருந்தான். இன்னொரு விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களா? சண்டை போடுறதுக்கு வந்து ஜோடி தர்றாங்கன்னு சொன்னார். அது வந்து பார்வதி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எஃப்ஜே எப்போ பார்த்தாலும் வன்மத்திலே இருப்பான். ஏன் இதே எஃப்ஜே போயிட்டு மற்றவங்கள்ட்ட சண்டை போட வேண்டியதானே, கணித்திருக்கிட்ட சண்டை போட வேண்டியதானே? இல்லை மற்ற இவ்வளோ கண்டஸ்டன்ட் இருக்காங்க, திவ்யா கணேஷ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட ஃபைட் பண்ண வந்தாலும் சரி, சபரி எல்லாத்தையும் விட்டுட்டு இவரோட ஜோடி சண்டை போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் பார்வதி தான். அதே நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணுறது இவரோட ஜோடி யாருன்னு கேட்டிங்கன்னா வியானா. ஆல்ரெடி ஆதிரைங்கிற ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டரோட சோலையை முடிச்சு அனுப்பிவிட்டான் ஆள் வெளியில். இப்போ அந்த பொண்ணு போயிட்டு வெளியில் பார்த்துக்கிட்டு என் கேமை முடிச்சுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சுற்றி எனக்கு சீரியஸ் என்ன தான் பண்ணுப்பேன். ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வைல்டு கார்டு வந்து ஜெயிக்கலாம் போகிறதில்ல. பட் ஆனால் கேமை சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்னா ஆதிரையை உள்ள விட்டு அடித்து ஓட விடணும் ரெண்டு பேரையும். அப்படின்னா தான் வந்து தெரியும் ஆக்சுவலாக கேம் ஆட போயிட்டு. இதில் வேற வியானா வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க, சயின்டிஸ்ட் மாரி உட்காந்து இவங்க இதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, இது தவறாக வெளியில் இப்போ இதுவாகும், இது தப்பா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு ஆள் இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறாங்க? இந்த விஷயத்தை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம்? ஏன்னா கேமரா முன்னாடி பண்ணுறீங்க, போயிட்டு இப்படி கிட்ட நின்று பேசும்பொழுது இவனோட ரியாக்ஷன், அந்த பொண்ணோட ரியாக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா 18+ இருக்குது. குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்களா? இதே மாதிரி தான் நம்ம இவன் தர்பீஸ் இருக்கும்போது தர்பீஸை போட்டு நம்ம குழந்தை பார்த்தீங்களா, பெண்களுக்கு எதிராக அப்படி பண்ணுறான், அப்படி நடந்துக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அப்போ எஃப்ஜே பண்ணுறது அதுதானங்க. எஃப்ஜே மட்டும் கரெக்டாக பண்ணுறானா? எஃப்ஜே பண்ணுறது முழுக்க முழுக்க 18+ இருக்குது. சரி, இவன் அப்படி இருக்கானா, அந்த சண்டாளி இவன் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது பின்னாடி சுற்றி சுற்றி வருது எங்கே போனாலும். எஃப்ஜேவை வந்து என்ன உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் போனால் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த பிரஜின் போகும்போது சாண்ட்ரா அழுவாங்கல்ல, அவங்க போகும்போது அழுகிற மாதிரி நீ எனக்காக அழுவியான்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படின்னா வந்து எனக்கு நீ ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஆல்ரெடி வீட்டில் வந்து வியானம் பண்ணுறது கிரிஞ்சு மேக்ஸ்ன்னு சொல்லலாம்.
இப்போ இதில் இவங்க பண்ணுற அந்த ரொமான்டிக் பார்க்குறது இன்னும் கேவலமான கிரிஞ்சா இருக்குது. அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை நண்பர்களே. நாங்கள் லவ்வர்ஸ் இல்லை, நாங்கள் வந்து ஒருத்தவங்க பிடிக்கல இப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் எங்கே போனாலும் இவங்க பின்னாடி இவன் பின்னாடி எதுவும் தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. முழுக்க முழுக்க அவங்க ஒரு லுக் விட்டுப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? க்ளோஸ் அப்பில் வச்சுக்கிட்டு கிட்ட இந்த பொண்ணு வரும், அவர் விலகி போவார், அவன் கிட்ட வருவான், இவங்க விலகி போவாங்க. என்னடா நடக்குது இங்கே? அது பிக் பாஸ் வீடு. முட்டை வந்து ஒரு 80+. ஆக்சுவலாக அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தெல்லாம் வந்துங்களா, இதே பிக் பாஸுங்கிறது வந்து ஆல்ரெடி பிக் பாஸே வந்து வெஸ்டர்ன்லேருந்து வந்தது தான். ஓகேவா? ஸோ அங்கே வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இந்த கிஸ் பண்ணுறது இதெல்லாம் நார்மலாக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் தாங்களாம். இங்கே அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க போல இருக்கு நம்ம ஆளுங்க. அப்படின்னா வந்து இது 80+ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க. அதை விஜய் சேதுபதி இது வரைக்கும் ஒரு வீக்கெண்டில் கூட கேட்கல. இதே விஜய் சேதுபதி ஒரு எபிசோட்ல என்ன சொன்னார்னா வச்சுங்களேன், ஒரு ஆடியன்ஸ் கேட்குறாங்க, உள்ளே வந்து இந்த மாதிரி ரொம்ப கசமோசா அப்படி இப்படி 18+லாம் போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி கண்டிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் அவங்களாம் மெச்சூர்டான ஒரு ஆளுங்க, அவங்களுக்கு புரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னா வந்து குழந்தைங்கள்ட்ட இருக்கிற ரிமோட்டை பிடிங்கி தூக்கி விசிறியடிங்க. எதுக்கு வந்து குழந்தைங்களாம் பார்க்க வைக்கிறீங்க ஷோன்னு சொல்லிட்டு நீ நல்லா சிறப்பான அந்த இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலடா? இவன் என்னடா ஒரு ஷோவை பார்க்க வைக்கிறதுக்கு தான் ஒரு ஹோஸ்ட் பேசுவாங்களே தவிர, இந்த ஹோஸ்ட் என்ன சொல்றாரு, நீ ரிமோட்டை தூக்கி போட்டு வேற ஷோ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாருல. அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து விசாரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதை எப்படி விசாரிப்பாரு? டெப்தா போவாரா, இல்ல வந்து அப்படியே மேலோட்டமா என்னப்பா ஜோடியா சுத்துறீங்க ஜாலியா இருக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் வந்து தலைன்னு ஒருத்தர் இருந்தார், எந்த பிரச்சனையும் வந்து இவர் பேசவே இல்லை, தலைன்னு ஒருத்தர் இருந்தாரா, வா போய் தேடி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு. இதை தானே நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் அவன் தலையா மட்டும் இல்லை, அவன் ஒரு கண்டஸ்டண்டாகவே இல்லை, அவன் முழுக்க முழுக்க வியானாவோட ஜோனுக்குள்ளே போயிட்டான் ஆளு. அவன் ஃபுல்லாக இருந்தது வியானா ஜோனுக்குள்ளே தான் இருந்தான். அவன் அதை மீறி ஒரு விஷயம் வெளியில் தெரியும் அப்படின்னா வீண்மம்பு போயிருந்தான் பார்வதி கிட்ட. பாரு பண்ணுறது பாருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்கல்ல, அதை பண்ணது அந்த கல்பிரேட் தான், இந்த ஆள் தான் பண்ணான். பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு என்னங்க இது வந்து பர்சனலாக யாரும் எழுதலையே, அந்த கேரக்டர் தானே எழுதேன், இவன் பண்ண உருப்படியான வேலைன்னு ஒன்றுமே கிடையாது. இவன் பண்ணது ஃபுல்லாகவே இந்த வாரம் வந்து தேவையில்லாத ஆணி தான், இவன் பிடுங்கினது ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி தான். அந்த மாதிரி தான் அந்த லெட்டர் எழுதுகிற விஷயம் வந்து கான்ட்ரவர்ஷியலான விஷயம்தான். வியானா கூட சுற்றிக்கிட்டு இருந்தது, போயிட்டு பெட்டுக்குள்ளார உள்ளே நுழைஞ்சு பார்க்கறது பண்ணுறது, எப்பா அதெல்லாம் பார்க்க முடியல நண்பர்களே. சீரியஸாக உண்மையிலே சொல்லுங்க, அது ரசிக்கிற மாதிரி இருக்கா? இப்போ இதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட் கூட ஃபிசிக்கல் அந்த டச் இல்லாமலே வந்து சில அந்த காதெல்லாம் போகும், அது பார்க்கறது ஒரு சில நேரங்கள் வந்து நல்லாவே இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப கிரிஞ்சாகவும் ஒரு மாதிரி எல்லாம் மீறி ஆபாசமாகவும் போகிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்பயே ஒரு டவுட் என்ன, இந்த வாரம் இந்த இவங்க போர்ஷன் இருக்குல்ல, இவங்க 2 பேரும், அதாவது எஃப்ஜே வியானா, அந்த இதை வந்து 1 hour எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணும்பொழுது ஓகே விஜய் சேதுபதி கேட்க போறாரு, இந்த வாரம் கண்டென்ட் இல்லை கேட்க போறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதை வந்து எப்படி கேட்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், அப்படி என்னதான் கேட்குறாரு என்னதான் பேசுறாரு அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.